தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 17/4/2025 ஆகிருதுங்க. நம்ம இன்றைக்கி சொல்லியிருந்தோம், எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து கவனமாக இருங்க. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், உள் மாவட்டம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 38 மாவட்டங்களிலும் இன்று மதியம் கடுமையான வெப்பநிலை உயரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயிலோடைய தாக்கம் மிக அதிகமாக இருந்தது. குறிப்பாக மதுரை மாவட்டம் அதிகபட்சமாக 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவானது. திருநெல்வேலி மாவட்டம் அதிகபட்சமாக 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவானது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் அதிகபட்சமாக 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவானது. வட உள் மாவட்டங்களில் கூட அதிகபட்சமாக 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாகிறது. அதாவதுங்க, நாளுக்கு நாள் வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மழை குறைந்து கொண்டே இருக்கிறதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக மழை இல்லை. அதாவது மழை பெய்தாலும் கூட நம்ம ஈரோடில் மழை பெய்யுன்னு சொல்கிறோம், திருச்சியில் மழை பெய்யுன்னு சொல்கிறோம். மழை பெய்யுது, ஆனால் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மேற்கே மழை பெய்யுது, ஆனால் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கிழக்கே இல்லை. அதே போல் ஈரோடு மாவட்டம் மேற்கே மழை பெய்யுது, ஆனால் ஈரோடு மாவட்டம் முழுவதும் மழை பெய்யலை. ஸோ இப்படி மழை என்பது அறிவித்த மாவட்டங்கள், அறிவித்த இடங்களை சரியாக பெய்யுது, நம்ம சொன்ன மாதிரி பெய்யுது. ஆனால் பரவலாக பெய்ய மாட்டேங்குது. இதான் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை. நிச்சயமாக யாரும் கவலைப்படக்கூடாது, சரிங்களா? நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் மிக சிறப்பான மழை பதிவாகலாம். வாய்ப்பு அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்குது. இப்போ வரைக்கும் ஏன் சார் மழை பெய்ய மாட்டேங்குது, வெயில் மட்டும் அதிகமாக அடிக்குதுங்கிறீங்க. அதாவது 40 டிகிரிக்கு மேலே வெயில் அடிக்குங்கிறீங்க. ஆனால் 40 டிகிரி அடிக்குது, ஆனால் மழை சுத்தமாக இல்லை சார். மீதான் தூரல் மழை கூட பெய்ய மாட்டேங்குது. இதுக்கான என்ன சார் காரணம்? நீங்கள் மழை பெய்யுங்கிறீங்க, ஆனால் மழை வருது, பக்கத்து ஊரில் மழை பெய்யுது, ஆனால் எங்கள் ஊரில் மழை பெய்ய மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறீங்க. நிச்சயமாக மழை வராதற்கு காரணங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மழை பெய்வதற்கு காரணங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது மழை வருவதற்கு முக்கியமான காரணங்கள் ஈரப்பதம் மிகுந்த காற்று வரணும். அது மட்டும் இல்லாமல் வடமேற்கு வெப்ப காற்று வரணும். காற்றுடைய குவிதல் நம்ம தமிழகத்தில் இருக்கணும். தற்பொழுது பார்த்திங்கன்னா காற்று பார்த்திங்கன்னா அப்படியே கடல் காற்று அப்படிங்கிறது ஈரப்பதம் இல்லாத ஒரு காற்றாக நுழையுது. அதாவது இப்போ அரபிக்கடல் காற்றால் ஓரளவு ஈரப்பதம் இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா ஓரளவு அப்படிங்கிற நம்ம தமிழகத்தில் சில இடங்களில் மட்டும் இப்போ கனமழை அப்படிங்கிறது பெஞ்சிட்டு இருக்கு. ஆனால் பரவலாக மழை பெய்யணும், உங்கள் மாவட்டம் பக்கத்து ஊர்லேயும் மழை பெய்யணும், பக்கத்து ஏரியாவில் மழை பெய்யணும், உங்கள் மாவட்டம் முழுவதும் மழை பெய்யணும்னா ஈரப்பதம் மிகுந்த காற்று வரணும். அதாவது இந்திய பெருங்கடல் நீராவி காற்று இந்திய பெருங்கடலிருந்து நம்ம தமிழகத்தில் உள்ள நுழையணும். அந்த காற்று அதுதான் பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடல் காற்று தான். அது மாலத்தீவு வழியாக வரக்கூடிய நாட்களில் வரப்போகுது. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் சிறப்பான மழை இருக்குது, கவலைப்படாதீங்க. தற்பொழுது அந்த இந்திய பெருங்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது தீவிரமாக இருக்குது. இது நமக்கு வராது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்போ எங்கே இருக்குன்னா இந்திய பெருங்கடலுக்கு தெற்கு புறம், அதாவது இந்த நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பதில் இருக்குது. இது வரக்கூடிய நாட்களில் அது மடகாஸ்கர் அந்த தீவுகளை நோக்கி ஒரு புயலாக கூட மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தாழ்வு மண்டலம் இந்திய பெருங்கடலில் இருப்பதனால நம்ம தமிழகம் நோக்கி வர வேண்டிய அந்த இந்திய பெருங்கடல் காற்றை இது தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கு. அதாவது அந்த இந்திய பெருங்கடலில் எந்த ஒரு சிஸ்டமும் உருவாகக்கூடாதுங்க. அதாவது லோ சிஸ்டம், அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள், புயல்கள், இது எல்லாமே இந்திய பெருங்கடலில் உருவாகக்கூடாது. ஒருவேளை உருவானால அது என்ன ஆகுனா ஒட்டுமொத்த காற்றையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். அதாவது அந்த இந்திய பெருங்கடல் நீராவி காற்று நம்ம தமிழகத்தில் வரவிடாமல் இப்போ அரபிக்கடல் காற்று கூட தன் பக்கத்தில் ஈர்த்துக்கிட்டு இருக்குது. அதாவது இந்திய பெருங்கடல் காற்று இருக்குது, அரபிக்கடலில் செல்லக்கூடிய காற்றும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இப்போ அப்படி ஈர்த்து கொண்டிருக்கிறது. ஸோ இதனால தான் மழை அப்படிங்கிறது வர மாட்டேங்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த தாழ்வு மண்டலம் முற்றிலுமாக செயலிழந்த பிறகு நம்ம தமிழகம் நிச்சயமாக நல்ல மழை பெறும், கவலைப்படாதீங்க. எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும். வரக்கூடிய நாட்களில் தயவு செய்து கவனமாக இருங்க. வெப்பநிலை அப்படிங்கிறது உயர்ந்து கொண்டே இருக்கும். வடமேற்கு வெப்ப காற்றும் நாளை முதல் கொஞ்சம் லேசாக நுழைய போகுது. வடமேற்கு வெப்ப காற்றும் பார்த்திங்கன்னா வடமேற்கு வெப்ப காற்றால் வடமேற்கு மாவட்டம், அதாவது வட மாவட்டம் மற்றும் இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், இந்த கர்நாடக எல்லையோர் மாவட்ட மக்கள் கொஞ்சம் தயவு செய்து கவனமாக இருங்க. வரக்கூடிய நாட்களில் கர்நாடக எல்லையோர் மாவட்டங்களுக்கு ஆலங்கட்டிய மழையும் பதிவாகலாம், கனமழையும் பதிவாகலாம், அதிகமான சூறாவளி காற்றும் வீச வாய்ப்பு இருக்குது. மழை பெய்யும் போது தயவு செய்து கர்நாடக எல்லையோர் மாவட்ட மக்கள் மற்றும் வட மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. வரக்கூடிய நாட்களில் தெற்கு ஆந்திராவிலிருந்து கூட மழை வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம், அதாவது சென்னைக்கெல்லாம் வட மாவட்டங்களுக்கு தெற்கு ஆந்திராவிலிருந்து மழை வருங்க அப்படின்னு சொன்னோம். நேற்று பார்த்திங்கன்னா தெற்கு ஆந்திராவிலிருந்து வந்த மழையால் அது அப்படி சென்னை மற்றும் தாம்பரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி வடக்கு பகுதி வரைக்கும் மழை கொடுத்தது. நம்ம சொன்னது சரியாக தான் நடக்குது. ஆனால் கொஞ்சம் லேட்டாக கூட பார்த்திங்கன்னா மழை ஆனால் சொன்னது
நடிக்கிறது. ஆனால் தாமதமாக ஒரு நாளுக்கு ஒரு ஒரு 2 நாள் அப்புறமா நடக்குது. நான் நிச்சயமாக கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா, உலக வானிலை ஆய்வாளர்கள் அதாவது இசிஎம்மாக இருக்கட்டும், ஜிஎஃப்எஸ்ஸாக இருக்கட்டும், இப்போ வெண்டியா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குழம்பி போயிட்டாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல மழை போடணும், இங்கே வந்து மழை வருமா, திருச்சியில் ஒருவேளை மழை பெய்யுமா, இல்லை ஒருவேளை அது மதுரைக்கு போடுவோமா, இல்லை மழைக்கான வாய்ப்பு வந்து சென்னைக்கு போடுவோமா அப்படின்னு அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன். அவங்களே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. உலக வானிலை ஆய்வாளர்கள் கணிப்பை வந்து இப்போ தவறாக இருக்கிறது. அதாவது முன்பெல்லாமே அவங்க வந்து 100% கணிச்சாங்க. அது அப்புறப்பட்ட விஷயம். ஆனால் இப்போ வந்து இந்த கோடை மழையில் அவங்க வந்து கணிக்கவே முடியல. ஏன்னா கோடை மழை அப்படிங்கிறது அவங்களால கணிக்கவே முடியாதுங்க. அதாவது வந்து யாராலையும் கணிக்க முடியாது. நம்ம வந்து ஓரளவு கணிக்கலாம். ஆனால் 100% அப்படிங்கிறது யாராலையும் இந்த கோடை மழை வந்து கணிக்க முடியாது. நம்ம வந்து இந்த இசிஎம், இந்த ஜிஎஃப்எஸ், இந்த உலக வானிலை ஆகியோட அப்பாற்பட்டு நம்ம வந்து கணிச்சு ஓரளவு கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? நிச்சயமாக இந்த கோடை மழை அப்படிங்கிறது அவர்களால் புயல்களுக்கான கணிக்க முடியும். புயல்கள் கூட சில சில நேரங்களில் அவர்களுக்கு ஒரு டஃப் கொடுக்கும். நமக்கே பார்த்தீங்கன்னா போன வருடங்கள், கடந்த வருடங்களில் இந்த நம்ம தமிழகம் நோக்கி வந்து இந்த புயல்கள் எல்லாமே தமிழகம் நோக்கி வரும்னாங்க. அடுத்தது விசாகப்பட்டினம் போகுனாங்க. இறுதியாக அது வந்து ஒடிசா பக்கம் போச்சு. இப்படி அவர்களை கூட இப்போ வந்து புயலால் கூட ஒரு கணிக்க முடியாமல் இருக்குது. நிச்சயமாக இதற்கெல்லாம் காலநிலை மாற்றங்கள் வந்து மிகப்பெரிய காரணமாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக கவலைப்படக்கூடாது. நிச்சயமாக என்னதான் இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் மழை பெய்வது உறுதி. அது வந்து நம்புங்கள். நிச்சயமாக மழை பெய்வது உறுதி. இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்குள்ளே நம்ம தமிழகத்திற்கு சிறப்பான மழை கண்டிப்பாக கிடைக்கும். பெய்யும் நிச்சயமாக. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் எல்லா இடங்களிலும், எல்லா மாவட்டங்களிலும் கண்டிப்பாக மழை பெய்வது உறுதி. சரிங்களா? இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இது எதுவும் கேளுங்க. இனி வரக்கூடிய மணி நேரங்களில் இன்று இரவு எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும், நாளைக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கவனமாக கேளுங்க. ஸோ தற்பொழுது பார்த்தீங்கன்னா, இன்று நாம் அறிவித்த மாவட்டங்களில் தற்பொழுது கனமழை அப்படிங்கிறது உருவாகி பெய்து கொண்டிருக்கிறதுங்க. எல்லா மாவட்ட மக்களும் வரும் நாட்களில் தயவு செய்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வடமேற்கிலிருந்து வெப்பக்காற்று அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நுழைய இருக்குது. ஸோ அந்த வடமேற்கு வெப்பக்காற்று என்ன பண்ண போகுதுன்னா, நாளை முதல் அதிகமான மழை பொழிவிற்கு சாதகத்தை ஏற்படுத்த போகுதுங்க. அதாவது நாளை 18ஆம் தேதி மற்றும் ஏப்ரல் மாதம் 19, 20ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சற்று பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் மிக சிறப்பாக இருக்குது. வடமேற்கு வெப்பக்காற்று நாளை முதல் கொஞ்சம் லைட்டாக நம்ம தமிழகத்தில் நுழைய வாய்ப்பு இருக்குது. இதனால் வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு உள் மாவட்டங்களுக்கு நாளை முதல் சற்று பரவலாக, அதாவது இன்றைய மழை பொழிவை காட்டிலும் நாளை முதல்ல பார்த்தீங்கன்னா படிப்படியாக சற்று பரவலாக அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு மழை வந்து எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. அந்த 3 தினங்கள், அதாவது நாளை மறுநாள் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சற்று பரவலாக நம்ம தமிழகத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் இருக்குது. ஆனால் 20ஆம் தேதிக்கு மேலே அப்புறம் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சு காணப்படும். அதாவது இன்று எப்படி மழை பெய்யுதோ, சில இடங்களில் மழை எப்படி பெய்யுதோ, அதே போல் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி முதல் மழை இருக்கும். ஆனால் குறைந்து காணப்படும். ஆனால் நாளை முதல் வடமேற்கு வெப்பக்காற்றால் மழை வந்து தீவிரமும் அடைய வாய்ப்பு இருக்குது. எனவே தயவு செய்து எல்லா மாவட்ட மக்களும் மழை பெய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இடி, மின்னல், சூறாவளி காற்று, ஒரு புயல் காற்று போல் கண்டிப்பாக அடிக்கும். மழை பெய்யும் போது சூறாவளி காற்று அப்படிங்கிறது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் வலுவாக வீசலாம். எனவே தயவு செய்து எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. ஸோ அடுத்து இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மழை நம்ம அறிவித்தபடியே இப்போ சேலத்தில் மழை உருவாகிட்டு இருக்குங்க. அது சேலத்தை நம்ம கரெக்டாக சொன்னோம். இன்றைக்கி வந்து சேலம் மாவட்டம் சில இடங்களில் கண்டிப்பாக மழை இருக்குன்னு சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வலுவான ஒரு மழை மேகமாக தற்பொழுது உருவாகி வருகிறது. இப்போ சேலத்தில் இன்னும் சற்று நேரத்தில் கனமழை பரவலாக தொடங்கிவிடும். சேலம் இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கிழக்கே பார்த்தீங்கன்னா ஆத்தூர், சின்ன சேலம், அதாவது சின்ன சேலம் மற்றும் சேலம் இடைப்பட்ட பகுதியில் கனமழை அப்படிங்கிறது பதிவாகி வருகிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் இன்று இரவு 11 மணி வரைக்கும் தருமபுரி, கிருஷ்ணகிரி சில இடங்களில் கனமழை பெய்யலாங்க. இப்போ கிருஷ்ணகிரிக்கு வடக்கு பகுதியில் கூட இப்போ கனமழை பெய்யுது. வரக்கூடிய மணி நேரங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எனவே இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்ட மக்கள் கொஞ்சம் இரவு ஒரு 11 மணி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இரவு ஒரு 11 மணி வரைக்கும் நள்ளிரவு வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்குது, மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் திருப்பூர் மாவட்டம் சில இடங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. கோயமுத்தூர் மாவட்டம் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகலாம்.
பழனி, கொடைக்கானல் சில இடங்களில் கனமழை பதிவாகலாங்க. திண்டுக்கல், மணப்பாறை மற்றும் மதுரை மாவட்டம் சில இடங்களில் கனமழை பதிவாகலாம். இப்போ வந்து இந்த அருப்புக்கோட்டை சாத்தூரில் இப்போ கனமழை பெய்து சாத்தூர் கோவில்பட்டிக்கு வடக்கு புறம் தற்பொழுது கனமழை உருவாகி வருகிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் ராஜபாளையம், பெரையூர், மதுரை, மேலூர், சிவகங்கை, மானாமதுரை, அருப்புக்கோட்டை, கோவில்பட்டி, கயத்தாறு, திருநெல்வேலி மாவட்டம், அதே போல் நாங்குநேரி, இந்த நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் ஏதேனும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழை பதிவாகலாம். தூத்துக்குடிக்கு இன்று நள்ளிரவு வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சிறப்பான மழை உண்டு. தென் மாவட்டங்கள் முழுவதும் நாளை முதல் சற்று பரவலாக, அதாவது இன்றைய காட்டிலும் நாளை முதல் அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு தென் மாவட்டங்கள் முழுவதும் சற்று பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. எனவே தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கணும். ஸோ டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது கடல் காற்றோட வேகம் அதிகரித்து விட்டது. தஞ்சாவூர், கும்பகோணம், புதுக்கோட்டை, திருச்சி இன்று இரவு 11 மணி வரைக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. குறைவான ஒரு வாய்ப்பு தான். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மழை வந்தால் இனிமேல் மதியானம் அப்படின்னா மாலை தாங்க வரும். டெல்டாவில் இரவு கொஞ்சம் மழை வருது, கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் இந்த நாளை முதல் வடமேற்கு வெப்பக்காற்று வரும் என்பதனால டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் நாளை, அதான் அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு நாளை முதல் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெல்டாவிற்கு சிறப்பான மழை இருக்குது. குறிப்பாக தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, தெற்கு டெல்டா, வேதாரண்யம், நாகப்பட்டினம், டெல்டா மாவட்டங்கள், வடக்கு டெல்டா, கும்பகோணம், திட்டக்குடி, மன்னார்குடி, நாகப்பட்டினம், சீர்காழி, நெய்வேலி, ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் இன்று இரவு கொஞ்சம் வாய்ப்புக்கு கம்மி தான். மழைக்கான வாய்ப்பு இன்று எதிர்பார்க்காதீங்க. ஆனால் நாளைக்கு மதியம் முதல் கொஞ்சம் எதிர்பாருங்க. நாளைக்கு கண்டிப்பாக மழை வரும். அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு டெல்டாவிற்கு கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. டெல்டா மாவட்ட மக்கள் தயவு செய்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இன்று இரவு பார்க்கலாங்க. இந்த ஆத்தூர், சேலத்தில் ஒரு மலை வந்து இப்போ உருவாகிட்டு இருக்கு. அந்த மலை கூட அப்படியே தெற்கு நோக்கி வரலாம். அது வந்து டெல்டா நோக்கி வருவதற்கு ஒரு கொஞ்சம் குறைவாக ஒரு வாய்ப்பு இருக்குது. டெல்டா நோக்கி கூட வரலாம். அதே பார்க்கலாம். அந்த மேகத்தில், அதாவது இந்த சேலத்தில் மழை பெய்யுது பார்த்தீங்களா, அந்த மழை பெய்யும்போது அந்த சூறாவளி காற்று, அது இப்போ ஆத்தூர், ராசிபுரம் இங்கெல்லாம் பதிவு மழை தொடங்கியிருக்கு. அந்த இடங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா வலுவான சூறாவளி காற்று இருக்கும். அந்த சூறாவளி காற்று துறையூர், திருச்சி பக்கம் திரும்பிச்சுன்னா அது கண்டிப்பாக திருச்சி நோக்கி தான் வரும். ஒருவேளை அது வந்து நாமக்கல் பக்கம், ஈரோடு பக்கம், ஒருவேளை கிருஷ்ணகிரி, தருமபுரி பக்கம் அந்த பக்கம் அந்த காற்று வந்து திசை மாறிச்சுன்னா அந்த பக்கம் மழை போகும். எனவே பார்க்கலாம். இன்று இரவு கொஞ்சம் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை கொஞ்சம் மழை வரலாம். கொஞ்சம் குறைவான ஒரு வாய்ப்பாக இருக்குது. நாளை முதல் கொஞ்சம் பரவலாக மாறிவிடும். எனவே வட மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா இன்று இரவு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. எங்கன்னா இந்த வேலூர், திருவண்ணாமலை, இந்த ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருத்தணி, மதுராந்தகம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு சில இடங்களில் வேணால் கனமழை பதிவாகலாம். ஆனால் வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த சித்தூர், குடியாத்தம், ஆம்பூர், வாணியாம்பாடி, ஜோலார்பேட்டை, செங்கம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்று நள்ளிரவு வரை கூட கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ தெற்கு ஆந்திராவிலிருந்து கூட இப்போ மழை மேகம் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. படையெடுத்து மழை மேகம் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது தெற்கு நோக்கி. நாளை முதல் தெற்கு ஆந்திராவில் உருவக்கூடிய மழை இல்லாமல் அது தெற்கு நோக்கி தான் வரும். அந்த வடமேற்கு வெப்பக்காற்று என்ன பண்ணோம்னா, இப்போ கடப்பால, திருப்பதியில் ஒரு மழை உருவானால் அது கண்டிப்பாக வட மாவட்டம் நோக்கி தான் வரும். நாளை முதல் வடமேற்கு வெப்பக்காற்றால் வடக்கே உருவாகக்கூடிய அனைத்து மலைமேகமும் அது தெற்கு நோக்கி தான் திசை திரும்பும். இதனால் நாளை முதல் நம்ம தமிழகத்திற்கு சற்று பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. எனவே தயவு செய்து எல்லாருமே கவனமாக இருங்க. மழை பெய்யும் போது அதிகமான சூறாவளி காற்று வீசும். தயவு செய்து கவனமாக இருங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, கரூர் மற்றும் கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், மதுரை இன்று இரவு கனமழைக்கான வாய்ப்புள்ள மாவட்டம்னா இதாங்க. அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, சேலம், ஆத்தூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை மற்றும் ராஜபாளையம், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், பழனி, கொடைக்கானல் இன்று இரவு நள்ளிரவு வரைக்கும் கூட மழை வந்து பதிவாகலாம். இன்று இரவு நள்ளிரவு வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. எனவே மேற்கு உள் மாவட்ட மக்கள் வரக்கூடிய மணி நேரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா கனமழைங்க. கேரளாவில் இப்போ மிக கனமழையே பெஞ்சிட்டு இருக்குது. குறிப்பாக ஆலப்புழா, போடி நாய்க்குன்னு ஒரு மேற்கு பகுதி, ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இப்போ கடைநல்லூர், திருவனந்தபுரத்தில் பார்த்தீங்கன்னா மையமாக வைத்து கொல்லம், ஆலப்புழா தற்பொழுது கனமழையாக விழுத்தோங்கிட்டு இருக்கு. தெற்கு கேரளா முழுவதுமே தற்பொழுது பரவலாக மழை தான். இப்போ அரபிக்கடல் காற்றால் நம்ம சொன்னதான், அரபிக்கடல் காற்றால் கேரளா வரக்கூடிய நாட்களில் மழை பெய்யும் சொன்னால் இப்போ அறிவித்தபடி கேரளாவில் மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம தமிழகத்திற்கும் வரக்கூடிய நாட்களில் சிறப்பான மழை உண்டு. தயவு செய்து யாரும் கவலைப்படாதீங்க.
என்ன சார் இது வெயில் மட்டும் அதிகமாக அடிக்குது, ஆனால் மழையை காணோம், வானத்தை பார்த்தா மிக தெளிவான வானமாக இருக்குது, ஒரு துளி மேகம் கூட இல்லை, ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா என்னுடைய ஊர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. நம்ம அந்த ஆய்வகத்தை கூட பார்த்தீங்கன்னா அது அதிகமான கடுமையான வெப்பம் தான். நிச்சயமாக மழை இருக்க கவலைப்படாதீங்க. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சிறப்பான மழை உண்டு, கவலைப்படாதீங்க. இன்று இரவு 11 மணி வரைக்கும் ராஜபாளையம், பெரையூர், மதுரை மாவட்டம், அதேபோல் சிவகங்கை, மானாமதுரை, அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி மாவட்டம் மேற்கு பகுதி, நாகர்கோவில், திசான்விளை, நாகர்கோவில் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம், கொடைக்கானல், பழனி, திண்டுக்கல், வேடசந்தூர், நத்தம், வாடிப்பட்டி, மணப்பாறை, திருச்சி ஒரு சில இடங்கள் மற்றும் கரூர், முத்தூர், தாராபுரம் இன்று இரவு 11 மணி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குங்க. நாளை முதல் சிறப்பான மழை எதிர்பார்க்கலாம். நன்றிங்க. அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாமல் பெறுவதற்கு நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் சிக்கப்படுறோங்க. நிச்சயமாக வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் நீராவி காற்று கண்டிப்பாக வரும். இப்போ இந்திய பெருங்கடல் நீராவி காற்று தற்பொழுது திசை மாறி இருக்குது. இதை வந்து இந்திய பெருங்கடல் காற்று நான் ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, என்ன சார் இது இந்திய பெருங்கடல் காற்று எப்போ சார் வரும், இந்திய பெருங்கடல் காற்றால் தான் அதிகமான மழை பெறுமா, ஏன் வங்கக்கடல் காற்று மழை கொடுக்காதா, ஏன் அரபிக்கடல் காற்று தான் இப்போ வருது, ஏன் அது மழை கொடுக்காதா அப்படின்னு கேட்கலாம். அதாவது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ வங்கக்கடலில் அதிகமான காற்றோலி அழுத்தம் இருக்குது. அதாவது இப்போ வங்கக்கடலில் கூட உயர் அழுத்தங்கள் இருக்குது. அரபிக்கடலில் குறிப்பாக இந்த ஓமன், மஸ்கட்டு, ஏமன் அந்த நாடுகளில் தற்பொழுது வலுவான உயர் அழுத்தங்கள் இப்போ இருக்குது. அரபிக்கடலில் பக்கம் இந்த மஸ்கட்டு, ஓமன், ஏமன், ஏழன வளைகுடா பகுதியில் இப்போ வலுவான உயர் அழுத்தங்கள் இருக்குது. இந்த உயர் அழுத்தங்கள் என்பது மழையே தராதுங்க. இது பெரும்பாலும் வறட்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த உயர் அழுத்தங்கள். ஸோ இது இந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது. இப்போ இந்திய பெருங்கடல் மட்டும் ஒரு லோ சிஸ்டம்னு இருக்குது. இந்திய பெருங்கடலில் குறிப்பாக நிலநடுக்கோட்டு கொடுத்திருக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்குது. அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தில் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா, நம்ம இந்தியா நோக்கி வர வேண்டிய, தமிழகம் நோக்கி வர வேண்டிய அந்த நீராவி காற்று தற்போது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படியே அந்த நீராவி காற்றை தன் கட்டுப்பாடுக்குள்ளே வச்சிருக்கு. அரபிக்கடலிருந்து வரக்கூடிய காற்று அது கொஞ்சம் நம்ம பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக மழை கொடுக்காது. இது அந்த உயரழுத்தம் அப்படிங்கிறது வெகு தூரத்தில் இருக்குது. அது நமக்கும் அந்த உயரழுத்தம் ஒரு தொலைவை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் அப்போலாம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது அரபிக்கடல் காற்று நீண்ட தூரம் பயணித்து வரும்பொழுது அந்த வறட்சியான காற்று கூட அப்படியே கொஞ்சம் கடலில் பயணித்து வரும்பொழுது கொஞ்சம் ஓரளவு அரபிக்கடலில் 30 டிகிரிக்கு வெப்பம் இருக்குது. இதனால் கொஞ்சம் நீராவி காற்றாக மழை தரக்கூடிய ஒரு காற்றாக மட்டுமே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால தான் அரபிக்கடல் காற்றால் ஓரளவிற்கு மழை கொடுக்கும். அது இந்த வங்கக்கடல் காற்று பார்த்திங்கன்னா வங்கக்கடல் காற்றால் இப்போ வட இந்தியா, விசாகப்பட்டினம், புவனேஸ்வர், கொல்கத்தா, ஒடிசா இப்போ பார்த்திங்கன்னா ஒடிசா, கொல்கத்தாவில் இப்போ தான் பார்த்திங்கன்னா மழை தொடங்கியிருக்கு. வங்கக்கடல் காற்றால் வட இந்தியா கடலோர பகுதியில் மழை பெறுது. அரபிக்கடல் காற்றால் நம்ம தமிழகம், உள் மாவட்டம், கேரளா மழை பெறுது. கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களாக இருக்கட்டும், வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும், நிச்சயமாக இந்திய பெருங்கடல் காற்று முழுவதுமாக திசை திரும்பி நம்ம தமிழகம் நோக்கி வரும். கண்டிப்பாக மே மாதம் சிறப்பான மழை கண்டிப்பாக இருக்குங்க. மே மாதம் பார்த்திங்கன்னா அதிகமான காற்று சுழற்சிகள், வளிமண்டல சுழற்சியால் அதிகமான மழை பதிவாகலாம். எல்லா இடங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக கவலைப்படக்கூடாது. சரிங்களா? அடுத்த அறிக்கையில் தவறாமல் பெறுவதற்கு நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. நன்றிங்க.